ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிரபல நடிகையோட மகளுக்கும் அண்ட் பிரபல அரசியல்வாதியோட மகனுக்கும் திருமணம் முடிய போகுது. அண்ட் இந்த திருமணம் மிக பிரம்மாண்டமா நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கோலிவுட் வட்டாரத்துல இது ஒரு மிகப்பெரிய வைரல் நியூஸாவே போயிட்டு இருக்கு. தமிழ் சினிமால 90ஸ்ல மிகப்பெரிய அளவுல கொடிகட்டி பறந்த நடிகைனா தேவயானியை சொல்லலாம். இவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே மும்பை தான். அவங்க ஒரு ஹிந்தி நடிகை தான். ஆனா அவங்க தமிழ்ல தான் அறிமுகமானாங்க. அண்ட் வெறும் ஹிந்தி லாங்குவேஜ் மட்டும் தமிழ்ல நடிச்ச ஒரு நடிகைனாலே தேவயானி தான். அவங்களுக்கு இங்க லாங்குவேஜ் ப்ராப்ளம் நிறைய இருந்தது. பட் அது எல்லாத்தையும் ஈஸியா கத்துக்கிட்டு உடனடியா படத்துல பேர் எடுக்க ஆரம்பிச்சாங்க. இவங்க நடிச்ச கிராமப்புற படங்கள் எல்லாமே கிராமப்புற மக்கள்கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. இவங்க வெளிநாட்டு நடிகையா வெளியூர் நடிகையா அப்படி அந்த மாதிரி இல்லையே, இவங்களுக்கு தமிழ் நல்லா பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி செம்ம ஆச்சரியப்பட வச்சாங்க. அண்ட் அந்த நேரத்துல அவங்களுக்கு முன்னாடியே தமிழ் சினிமால மிகப்பெரிய நடிகராக இருந்தவர் தான் விஜயகாந்த். அண்ட் இவரோட படங்கள் மூலமா மக்கள் மத்தியில மிகப்பெரிய செல்வாக்கையும் மதிப்பையும் அதிகமா பெற்றிருந்தவரே சொல்லலாம். அண்ட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த படங்கள் எல்லாமே மிக பிளாக் பஸ்டரா அமைஞ்சது. அண்ட் அதுக்கப்புறம் தேவயானி அவர்கள் தனியா சீரியல் நடிக்க ஆரம்பிச்சாங்க, திரும்ப படத்துல வர ஆரம்பிச்சாங்க, இப்படின்னு மிக்ஸ்டாவே இருந்தாங்க. அண்ட் விஜயகாந்த் அவர்கள் படத்துல ஹீரோவா நடிச்சுட்டு இருந்த நிலையிலே நான் அரசியல்ல இறங்க போறேன், அரசியல்ல எனக்கு இருக்க செல்வாக்க நான் பெருசா காமிக்கணும் அப்படின்னு சொல்லி அரசியல் கட்சி ஆரம்பிச்சு உடனடியா தேர்தலில் நிக்காம மக்களுக்கு நல்லது பண்ண ஆரம்பிச்சாரு. அண்ட் அந்த நல்லது பண்ணது மூலமா தான் அரசியல்ல அவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு கிடைச்சது. அண்ட் அப்போ தேர்தலில் ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவரா மாறினாரு. அண்ட் அதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவுல வந்த அவரு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அரசியல்ல ரொம்ப ஈடுபாடு இல்லாம இருந்தாரு. அண்ட் அந்த அரசியல் அப்போ அவரோட கட்சியை எடுத்து நடத்தினது அவரோட ஒய்ஃப் பிரேமலதா தான். அண்ட் விஜயகாந்துக்கு 2 மகன்கள் இருந்தாங்க. 2 மகன்களுமே நல்ல பெரிய அளவுல படிச்சு ஒருத்தர் சினிமால வர வாய்ப்பு தேடிட்டு இருந்தாரு. அண்ட் இன்னொருத்தர் நான் அப்பா மாதிரி அரசியல்ல இறங்கணும் அப்படின்னு அவர் ஒரு நோக்கம் வச்சிருந்தாரு. இந்த 2 பேருமே டிஃபரெண்ட் நோக்கத்துல அவங்களோட உழைப்பை போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப கூட விஜயகாந்தோட சன் ஒருத்தர் தேர்தலில் நின்று இருக்காரு. அண்ட் அதே போல இன்னொருத்தர் 2-3 படங்கள் நடிச்சு ஒரு படம் மிகப்பெரிய அளவுல ஹிட்டும் அடிச்சிருக்கு. அண்ட் இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா தேவயானி அவர்களோட மகள் இனியா அவர்கள் இப்போ ஜி தமிழ் நிகழ்ச்சி ஒண்ணுல மிகப்பெரிய அளவுல நல்ல பாடகியா வந்தாங்க. அப்போதான் தேவயானிக்கு இப்படி ஒரு மகள் இருக்காங்களா அப்படின்னு எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியப்பட வச்சுது. அண்ட் அவங்களோட இனிமையான குரல் கேட்டு எல்லாரும் அவங்களுக்கு அடிக்ட் ஆனாங்க. ஓகே, இவங்களும் தேவயானி மாரி தமிழ் சினிமால மிகப்பெரிய அளவுல வருவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தேவயானியோட மகள் இனியாவுக்கும் அண்ட் விஜயகாந்தோட மகன் பிரபாகரனுக்கும் தான் திருமணம் முடிவாயிருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா 2 குடும்பமும் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. சீக்கிரமே இந்த திருமணம் நடக்க போகுது. அண்ட் முதலமைச்சர் விஜய் அவர்களோட முன்னிலையில தான் இந்த திருமணம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த திருமணத்தை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.